ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெய் ராதேஷா. பக்தர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்குடைய வகுப்பில் நம்ம குரு சிஷ்யன் இவங்களுடைய உறவு எவ்வளவு உன்னதமானது, ஒரு சீடன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் காவி வஸ்திரம் அணிந்து அப்படி ஆன்மீக சின்னங்களையெல்லாம் கலல்கரதா அப்படி பூசிண்டு கீழே மேலே பட்டை எல்லாம் அடித்து தலையெல்லாம் முட்டி அதிகமாக வளர்த்து தாடிலாம் வச்சு வந்தாச்சு அப்படின்னா அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்கள குருவாக ஏற்றுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப தயாராக இருக்கிறாங்க. அது மாதிரி அவரும் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன் சீடர்களுக்கு எந்த விதமான பயிற்சியோ பரீட்சையோ வைக்காமலேயே பேர் புகழுக்காக அனைவரும் என்கிட்ட வாங்க அப்படின்னு சேர்த்துக்கிடுறார் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அப்போ குரு சிஷ்ய உறவு அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு மகாபாரதத்தில் ஆதி பருவத்தில் அத்தியாயம் 3 இதில் அழகான ஒரு கதை சொல்லப்பட்டிருக்குது. சரித்திரம். இந்த சரித்திரத்திலிருந்து ஒரு குரு சிஷ்ய உறவு எப்படிப்பட்டது அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது ஆயோத தௌமியர் அப்படிங்கிற ஒரு மாமுனிவர். இந்த மாமுனிவர் எப்படி தன்னுடைய சீடர்களை பரீட்சை வைத்தார், பரிசோதித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஆயோத தௌமியருடைய ஆசிரமம் அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருந்துச்சு. இந்த மாமுனிவருக்கு 3 சீடர்கள் இருந்தாங்க. ஆருணி, உபமன்யு, வேதன், இப்படி 3 சீடர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, இந்த தௌமியர் மாமுனிவர் இருக்கார் இல்லையா, தன்னுடைய சீடனை அழைக்கிறார். ஆருணி இங்கே வா அப்படின்ட்டு. சீடன் உற்சாகமாக எந்திரிச்சு அப்படி கிடுகிடுன்னு ஓடி குரு கிட்ட போய், குருதேவா, தங்களின் கட்டளை என்ன? இதோ உங்களுடைய கட்டளைகளை நான் சிரமேற்று செய்ய தயாராக இருக்கிறேன், ஆவலோடு இருக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே அந்த மாமுனிவர் தௌமியர் என்ன பண்ணுறாரு, ஆருணி கிட்ட சொல்கிறார். அதாவது நம்ம ஆசிரமத்துக்கு உட்பட்ட ஒரு அந்த வயல் இருக்கு இல்லையா, அந்த வயலில் வாய்க்கால் தண்ணி, அந்த வயலுக்கு வரக்கூடிய ஒரு நீரோடை இருக்கிறது, வாய்க்கால் அப்படிம்பாங்க. அதில் உடைப்பு ஏற்பட்டுடுச்சா, அதை போய் நீ விரைந்து போய் அதை போய் சரி பண்ணிட்டு வா அப்படின்ட்டு கட்டளையிடுறார். அந்த கட்டளையை சிரமே ஏற்றுக்கொண்ட அந்த சீடன் ஆருணி ஓடி போகிறான் வயலுக்கு. ஓடி போய் அங்கே பார்க்குறான். அங்கே வழக்கத்துக்கு மாறாட்டு நீர் அதிகமாக அந்த ஓடையில் உடைந்து வெளியேறிக்கிட்டு இருக்குது. சீடன் இதை பார்த்து அப்படி திகைச்சு போய் நிற்கிறான். இதை எப்படி நான் சரி பண்ணேன் அப்படின்னு அவன் திகைப்படைஞ்சு போய் அப்படி நிற்கிறான். அப்போ அதை நினச்சி அப்படி வருந்துறான். என்ன வருத்தம் அப்படின்னா, எங்கே ஒருவேளை குருவினுடைய இந்த வார்த்தையை என்னால் செய்ய முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு அவச்சொல் எனக்கு வந்துடுமோ அப்படிங்கிற அந்த வருத்தம் அந்த ஆருணியுடைய இதயத்தை அப்படியே வாட்டுச்சு.
அப்போம் அந்த ஆருணி பார்க்குறா. அதுவும் காலை நேரம், சில்லுன்னு காற்று, குளிர்ந்த நீர். இந்த வாடை காற்றும் அந்த குளிர்ந்த நீரும் ஆருணியை கூட கொஞ்சம் வாட்டிச்சு. அப்போ அந்த ஆருணி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த உடைப்பை சரி செய்ய முயற்சி பண்ணி அது முடியாத பட்சத்தில் என்ன செய்யறதுக்குனே தெரியல. எப்படியாவது இந்த தண்ணியை நிப்பாட்டணுமே, குரு கட்டளையிட்டிருக்காரே, எனக்கு இந்த அவச்சொல் வந்துடக்கூடாதே நினைச்சு அந்த உடைப்புக்கு குறுக்க அப்படியே படுத்துட்டான் ஆருணி. அவன் படுத்தோன்னு அந்த நீரோட்டமும் அப்படியே நிற்கிது. இப்படியே நேரம் சென்றது. நேரம் செல்ல செல்ல சந்தியா நேரம் வந்தது. அந்தி சாயும் போது ஆருணியை யோசிக்கிறார் குரு. ஆருணியை நான் இதுக்கு அனுப்பி விட்டேனே, இன்னும் ஆருணியை காணலை அப்படின்ட்டு அந்த ஆயோத தௌமியர் மாமுனிவர் என்ன பண்ணார், தன்னுடைய மற்ற 2 சீடர்களையும் அழைச்சிண்டு அப்படியே ஆருணியை பார்க்குற வேகமாக அந்த அடர்ந்த கானகத்துக்குள்ளே அப்படி போகிறார். அங்கே போய் ஆருணியை தேடுறார். அப்போ ஒவ்வொரு இடத்தையும் ஆருணியை தேடி பார்த்து ஆருணி எந்த ஒரு அடையாளமும் இல்லை. எங்கே இருக்குது, எங்கே போனால் தன்னுடைய சீடன் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. அப்போது குரு என்ன பண்ணார், உடனே அங்கேருந்து சுற்றி பார்த்துட்டு, தன்னுடைய அன்பான சீடனாச்சே ஆருணி, உன்னை காணலையே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, குரு சொல்கிறார், ஏ பாஞ்சாலத்தின் ஆருணியே, எங்கிருக்கிறாய் நீ அப்படின்ட்டு ஆருணியை கூப்பிடுறார், அன்போட கூப்பிடுறார். குருவினுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட சீடன் சொல்றார், குருதேவா, நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே எங்க இருக்கிற அப்படின்னு பார்க்கும்போது அந்த சீடன் அந்த வாய்க்காலில் அந்த உடைப்பில் படுத்திருந்தவன் அப்படியே எந்திக்கிறான். எந்திரிச்சு குருவுக்கு முன்ன கை கட்டி அப்படியே நிற்கிறான். குருதேவர் இப்படி பார்க்குறாரு. அப்போ சொல்கிறா, என்னாச்சுன்னு. இல்லை, இந்த அடைப்பை சரிப்படுத்துறதுக்கு சரியான வழி எனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த அடைப்பை அடைக்கணும், ஏன்னா நீங்கள் கட்டளையிட்டீங்க, அதை நான் செய்யணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணிட்டேன், இந்த ஓடைக்கு நடுவில் இந்த அடைப்பில் நான் படுத்து நீர் வரவிடாமல் நான் தடுத்துட்டேன் அப்படிங்கிறார். உடனே குருதேவர் இப்படி பார்க்குறார், என்ன செய்கிறது. அதனால் இந்த வாய்க்காலில் படுத்திருந்தேன், உங்களுடைய சப்தத்தை கேட்டு நான் எழுந்து நிற்கிறேன் குருதேவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இனி நான் என்ன செய்யணும் குருதேவா அப்படின்னு கேட்குறார். குருதேவர் அப்படியே மனம் மகிழ்றார். நீ வரப்போடு வரப்பாக இருந்து இந்த தண்ணியை நீ அடைச்ச, அந்த வரப்பிலிருந்து நீ எழுந்து வந்ததுனால உனக்கு உத்தாலகன் அப்படிங்கிற ஒரு நாமத்தை நான் உனக்கு சூட்டுகிறேன் அப்படின்ட்டு அந்த குருவினுடைய செயலை மனமாற மெச்சி குருதேவர் அவருக்கு உத்தாலகன் அப்படிங்கிற பெயரை நாமத்தை சூட்டுறார். சூட்டி அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். என்னுடைய வார்த்தைகளுக்கு இவ்வளவு தூரம் நீ கீழ்ப்படிந்து உன்னையே நீ அர்ப்பணிச்சிருக்கேல, உனக்கு எல்லா நட்பேரும் கிடைக்கட்டும், எல்லா வேதங்களும் தர்ம சாஸ்திரங்களும் இனிமேல் உன்கிட்ட ஒளிரட்டும் அப்படின்னு அந்த சீடனுக்கு ஆசி வழங்குறார் ஆயோத தௌமிய ரிஷி. அதுக்கு பிறகு அந்த ஆருணி என்ன பண்ணுறான், தான் விரும்பிய நாட்டுக்கு செல்றான். நாட்டுக்கு செல்றதுக்கு குரு அனுமதிக்கிறார். இந்த உத்தாலக ஆருணி தான் பிற்காலத்தில் மிக சிறந்த தத்துவ அறிஞராக வெளியே வந்தாங்க. பாருங்க, குரு பக்தி, குருவினுடைய வார்த்தைகளை
சிரமே எடுத்ததுனால அந்த சீடன் எவ்வளவு உன்னதமான நிலையை அடைஞ்சிருக்கார். உத்தாலகன். நம்மளும் குருவினுடைய வார்த்தைகளுக்கு சிரமேற்கும் போது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையும் குருவினுடைய கருணையால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கும். ஹரே கிருஷ்ணா. கீதையில் இந்த ஆன்மீக ஞானத்தை எப்படி பெறணும்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் 4வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறார். தப்பித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதே சந்திதே ஞானம் ஞானின தத்துவ தர்சினக அப்படிங்கிறார். நீ முதல்ல ஆன்மீக குருவை அணுகு. அவங்க கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ முயற்சி செய். அதே நேரம் அவங்க கிட்ட அடக்கத்தோட கேள்விகள் அவங்ககிட்ட போய் சேலஞ்செலாம் விடக்கூடாது. எங்கே இது உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஆன்மீக குருட்ட சேலஞ்செலாம் விடக்கூடாது. அதுக்கு பிறகு அவருக்கு நீ தொண்டு செய். அதுக்கு பிறகு ஆன்மீக குரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற அந்த உயர்ந்த ஆத்மா உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க முடியும். இன்னைக்கு இந்த ஆருணி குருவிற்கு தொண்டு செய்து அவருடைய வார்த்தைகளை சிரமேற்கும் போது எவ்வளவு பெரிய கருணைக்கு ஆளானாங்க பாருங்க. அது மாதிரி நம்மளும் குருவினுடைய வார்த்தைகளை தன்னுடைய சிரமே ஏற்று நம்ம செயல்படும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமடைந்து பகவானுடைய திருநாட்டிற்கே நம்மளை அழைத்து சென்றுவிடும். ஹரே கிருஷ்ணா.